மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்டங்கள் இந்தி மொழியில இருக்குது. இது ஏதோ எல்ஐசி பாலிசி இல்ல, சுரக்ஷா சங்கீதா திரிஷான்னு பேர் வைக்கிறதுக்கு எல்ஐசி பாலிசி அல்ல, இது சட்டம். இந்தி திணிப்பு என்பது அன்றாடம் பெய்கிற அமில மழை, பெய்கிற விஷமழை, தொழுதாலும் தொடருகிற துயர மழை என்றான் கவிஞன். கவிஞன் மட்டும் சொல்லல, அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. ரொம்ப எளிமையா சொல்ல போனா இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி, தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான், புதிதா இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறதால தான் நாங்க வரோம். அதிமுக இந்தி திணிப்பதை எதிர்க்கிறது. தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக இதுல இரட்டை வேடம் போடுது. எப்படி அப்படின்னா, இந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது, நாளைக்கு உண்ணாவிரதம் நடத்துது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சட்டமன்றத்தில் திமுகவுடைய தலைவர் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஏன் மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடலாமே, மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா என்ன தவறு? அத மாதிரி சங்கீதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எப்படி சட்டப்படி பண்றோம்னா, பேனர் கூட வைக்கல, கவனிச்சிங்களா? நாங்க உயர்நீதிமன்ற வாசல்ல பேனர் வைக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்கு, நாங்க வைக்கல. நாங்க எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, அறவழியில் போராடுங்க. இதுதான் அறவழி, சட்டத்துக்கு உட்பட்டு போராடுங்க. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்டங்கள் இந்தி மொழியில இருக்குது. இது ஏதோ எல்ஐசி பாலிசி இல்ல, சுரக்ஷா சங்கீதா திரிஷான்னு பேர் வைக்கிறதுக்கு எல்ஐசி பாலிசி அல்ல, இது சட்டம். இந்தி திணிப்பு என்பது அன்றாடம் பெய்கிற அமில மழை, பெய்கிற விஷமழை, தொழுதாலும் தொடருகிற துயர மழை என்றான் கவிஞன். கவிஞன் மட்டும் சொல்லல, அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. 348வது பிரிவு அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ் டு பி used in high court and supreme court shall be in English language என்று சொல்லுது. என்னன்னா, உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் சட்டமாவது மசோதாவது கொண்டு வரும்போது அந்த சட்டங்கள் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டமே இருக்கு. ஆனா அந்த சட்டத்துக்கு எதிராக இப்போ சங்கீதா திரிஷா தமனா நிறைய பேர் தெரியல, புது பேர்ல எல்ஐசி பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்கு. மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அதிமுக கண்டிக்குது. இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாம இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புனா, நிறைய குளறுபடிகள். 60 நாளைக்கு மேல கஸ்டடி வைக்கலாம் ஒரு ஆளை, 90 days வைக்கலான்றாங்க. அது போல போடலாம் அப்படின்னு இருக்கு. இது டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாம இந்தி மொழிங்கிறது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் என்று பண்டித நேரு கொடுத்த உறுதிமொழிக்கு எதிராக இருக்கிறது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 9 யூனியன் டெரிட்டரி. இதுல மிக சொற்பமான 9 மாநிலங்கள்லையும் 2 யூனியன் டெரிட்டரியில தான் ஹிந்தி இருக்கு. மெஜாரிட்டின்னு பார்த்தா ஜனநாயகத்தில் அப்படி கூட ஹிந்தி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியில பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு பேர் வைக்கணும்? சமஸ்கிருதம் கலந்த இந்தியில பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஏற்கனவே இருந்த சட்டம் தான், ஒரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி, ரொம்ப எளிமையா சொல்ல போனா இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி, தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான், புதிதா இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறதால தான் நாங்க வரோம். அதிமுக இந்தி திணிப்பதை எதிர்க்கிறது. இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகள், நிறைய குளறுபடிகள் இருக்கு. இந்த குளறுபடிகள்லாம் நீக்கி இன்னும் டிபேட்டை நடத்தி, விரிவான விசாரணை நடத்தி, அது சம்பந்தமான கருத்துக்களை ஆலோசித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தா என்ன அப்படி. இது 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக இதுல இரட்டை வேடம் போடுது. எப்படி அப்படின்னா, இந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது, நாளைக்கு உண்ணாவிரதம் நடத்துது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சட்டமன்றத்தில் திமுகவுடைய தலைவர் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. ஏன் மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடலாமே, மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா என்ன தவறு? அத மாதிரி சங்கீதாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அவ்வாறு செய்யாமல் உங்கள் கட்சியினரை, வழக்கறிஞர்களை நீங்கள் போராட்டம் செய்ய சொல்கிறீர்கள். இது இரட்டை வேடம். ஆக இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம், மத்திய அரசுக்கு எதிராக போராடுகிறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டம்
பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வழக்கறிஞருக்கு குழப்பம், நீதிபதிகளுக்கு குழப்பம். எனவே நீதி பரிபாலனத்தில் பிரச்சனை வரும், விரைவான தீர்ப்பு கிடைக்காது, குழப்பமான சூழ்நிலை நிலவும். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து எல்லா தரப்பினுடைய கருத்தை கேட்டு, ஏன்னா பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றும் போது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களே இல்லை. ஆக 7வது ஷெட்யூலில் இது வருது, அரசியலமைப்பு சட்டம் 7வது ஷெட்யூலில் வருது. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் 3வது பிரிவின் கீழே வர்றதுக்கு மாநில அரசுடைய கருத்தை கேட்கணும்னு சட்டம் இருக்குது. சும்மா நின்று ரோட்டில் நின்று நாங்கள் கத்திட்டு போல, சட்டப்படி தான் கேட்குறோம். ஆக இந்த சட்டப்படி நாங்கள் எப்படி சட்டப்படி பண்ணுறோம்னா, பேனர் கூட வைக்கல, கவனிச்சிங்களா? நாங்கள் வந்து உயர்நீதிமன்ற வாசலில் பேனர் வைக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்குது, நாங்கள் வைக்கல. நாங்கள் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார், அறவழியில் போராடுங்க. இதுதான் அறவழி, சட்டத்துக்கு உட்பட்டு போராடுங்க. அதனால தான் நாங்கள் போராடி இருக்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், அதுதான் அதிமுகவினுடைய முழு மூச்சு. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அது அண்ணா நமக்கு கற்றுத்தந்த பாடம், புரட்சித் தலைவி அம்மா காலங்களில் செய்த அதே நடைமுறை தான். எனவே இந்தியில் இருக்கிற இந்த 3 சட்டங்களுடைய பெயரை முதல்ல ஆங்கிலத்தில் மாற்றணும். அதுக்கப்புறம் இது பற்றி டிபேட் விட்டு புதிய கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்களை கேட்டு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கமிட்டி அனுப்புங்களேன். வழக்கறிஞர் சங்கங்களை கேட்கறதுக்கு ஒரு கமிட்டி அனுப்பலாம் மத்திய அரசு. அவர் அனுப்பினீர்களால் இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கங்கள், இப்போ இங்கே பார் கவுன்சில் முன்னாள் சேர்மன்லாம் இங்கே வந்திருக்காரு, என் கூட பார் கவுன்சில் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் எதுக்குறாங்க, எல்லா கட்சியும் எதுக்குது. ஆக இது மக்களுக்கான, எனவே இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. 3 விஷயங்கள்: இந்தியை எதுக்குறோம், இந்தி திணிப்பை எதுக்குறோம், அரசியல் சட்டத்துக்கு விரோதமான இந்த சட்டத்தை எதுக்குறோம், இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை, அதாவது மனித உரிமைக்கு எதிரான நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குது, அது டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, ஹேண்ட்கப் போடுறதெல்லாம் இதெல்லாம் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் திமுக மக்கள்கிட்ட அதை எடுத்து சொல்லணும். திமுக ரெட்டை உடம்பு, அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. எனவே 40 எம்பிக்களை கொண்டிருக்காங்க. எனவே திமுகனுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தும் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலமாக இந்த விஷயத்தில் தீவிரம் காமிச்சு வழக்கறிஞர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறணும்னு அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.